Good evening, children. 8th standard science-ல lesson number 16 மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சாரி ஃபார் த டிலே. நம்ம வந்து பயாலஜியில் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லெசன் இல்லையா, நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் பார்க்குறோம், சாதாரணமா பார்க்கும் பொழுது பெரிய பெரிய விலங்குகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, சின்ன செடிகள் இருக்கு, புல் பூண்டுலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதை எப்படி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும். தொலைநோக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, நுண்ணோக்கி தொலைநோக்கி அப்படின்லாம். அந்த மாதிரி நுண்ணோக்கியில பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் தான் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த சின்ன நுண்ணுயிரிகள்லாம் யார் யாரு? இப்போ தாவரம்னு எடுத்தா குறுந்தாவரம் இருக்கு, செடி இருக்கு, மரம் இருக்கு, பெரிய மரம் இருக்கு. விலங்குகள்ல அதே மாதிரி ஊர்வன, பரப்பன, நடப்பன. ஸோ தெர் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இன் animals as well as plants. அது போலதான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற ஃபேமிலியிலையுமே நமக்கு வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு இவங்களுக்குள்ளாரையுமே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியானது நமக்கு வந்து என்ன சொல்லி ஃபேவரா இருக்கவங்களா, அல்லது நமக்கு ஆப்போசிட்டா எல்லாருமே என்னது ஹெல்ப் பண்ணக்கூடாதவங்களா, தேவையில்லாம நமக்கு வியாதியை தரக்கூடியவங்களா, என்ன அவர்களுடைய அமைப்பு, என்ன அவர்களுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடு, இதை எல்லாத்தையும் பார்க்கறது தான் இந்த லெசன்ல நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன சொன்னோம், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொன்னாலே என்னது, கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம். நமக்கு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடியவங்க யார் யார்? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. இவங்க எல்லாரும் தான் இந்த ஃபேமிலியில வரக்கூடியவங்க, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற ஃபேமிலியில. ஓகே. ஸோ அப்ப வைரஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒவ்வொன்றுமே? இப்ப வைரஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு சின்ன ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது தான். ஓகே. வைரஸ்னா நம்ம ஃபீவர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனாலே என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து என்ன வைரஸால வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வைரஸ்லயும் நிறைய வைரஸ் இருக்கு. H1N1 வைரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப அந்த வைரஸ்ல நிறைய வகையில நமக்கு வந்து அதனுடைய ஃபேமிலி குரூப்ஸ்ல இருப்பாங்க. ஒரு வைரஸ் ஒரு வகையான டிசீஸ், லூஸ் மோஷன் உருவாக்குறவங்க, அடுத்தது நமக்கு ஃபீவர் உருவாக்குறவங்க, அந்த மாதிரி பல வகையான வைரஸ் நமக்கு நல்லது செய்யறவங்களும் இருக்காங்க, தீயது அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இதை பத்திய படிப்பு அப்படின்னு சொல்லும்போது வைராலஜி. இப்போ நம்ம வந்து சயின்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி வைரஸை பத்தி படிக்கிறவங்க வைராலஜி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஷேப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெரிக்கல் ஷேப். ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொன்னா என்னன்னா கோள வடிவம் அப்படின்னு சொல்லலாம். கோளம் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ் வெல் அஸ் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர். கோல் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு குச்சி போன்ற அமைப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோல். மற்றும் கோள வடிவத்துல இருக்கக்கூடியது. வேற வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் இந்த வைரஸை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ வைரஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல என்னென்ன இருக்கும், மெயினான ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ பல வகையான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். மெயினா என்ன சொல்றாங்க, நமக்கு தேவையானது கார்போஹைட்ரேட் அண்ட் தென் புரோட்டீன், விட்டமின்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது போல நம்ம இந்த வைரஸ் எதால் ஆக்கப்பட்டது, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு சொன்னா விட்டமின்ஸ், கீரைகள்னா அதுல ஒரு சத்து, ரைஸ்னா கார்போஹைட்ரேட்ஸ், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த வைரஸ் அப்படின்னு சொன்னா எதனால உருவாக்கப்பட்டதுன்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ, இந்த ரெண்டால தான் நம்ம என்ன இருக்கும்னா பேசிக்கா இதனுடைய சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் தான். ஓகேயா. சோ இந்த ரெண்டாலையும் என்னன்னு கேட்டா இதை சுற்றி நம்ம இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு கவர் இல்ல, அதனுடைய நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்கும், நமக்கு எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அவுட்டர் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை சுற்றி இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா நமக்கு புரதத்தால் ஆன ஒரு அமைப்பு தான் இந்த வைரஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வைரஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய சென்டர் பார்ட் சொல்லும் போது டியாக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம், நம்ம சொல்லுவோம்
சொல்லுவோம் இல்லைங்களா? அது போலதான் இந்த டியாக்சி நியூக்ளிக் அமிலம் ரிபோநியூக்ளிக் ஆசிட் ரெண்டுமே என்னதான் என்னது இந்த டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ சென்டர்ல இருக்கக்கூடியது மேல ஒரு கவர் அப்படின்னு இருக்கும். அது புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாத்தாலையும் சேர்ந்த ஒரு உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரத உரைனா அந்த புரதத்தை சுத்தி எல்லாம் இருக்கும், நமக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும், கொழுப்பு இருக்கும், எல்லாமே சேர்ந்துதான் அதனுடைய நமக்கு வந்து கவர் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அதுக்கு மேல என்னன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி. அப்ப அந்த பகுதியே நமக்கு என்ன சொல்லுவோம், ஒரு டிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கூர்மையான பகுதி சொல்லலாம். இதுல என்ன ஆகும் கேட்டா, ஆக்சுவலா இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடியது. வைரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே வேற ஏதாவது ஒரு ஹோஸ்ட் செல்லுல மற்ற ஒரு உயிரினத்தில் ஒட்டி வாழக்கூடிய ஒரு இனம். வைரஸ் அப்படின்னு சொன்னாலே மற்ற ஒரு வைரஸ் துகள்கள் என்பது மற்ற ஒரு உயிரினத்தோடு நமக்கு என்ன அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அவங்களுடைய ஹெல்ப்போட தான் இது வைரஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். இது தாவரம், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருக்குமே வியாதியை உண்டு பண்ணக்கூடியது. இப்ப தக்காளியில பாத்தீங்கன்னா இந்த வைரஸ், நிலக்கடையில பார்த்தா இந்த வைரஸ், மாட்டுக்கு பார்க்கும்போது ஒரு வைரஸால ஒரு வியாதி வருது. ஸோ கேட்டல்ஸ்னா ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே நமக்கு வைரஸால் நம்ம என்னன்னு கேட்டா டிசீசஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேயா? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் as well as human beings. ஸோ எல்லாருக்குமே நமக்கு வியாதியை விளைவிக்க கூடியது யாருன்னு கேட்டா இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு எல்லாமே தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு அமைப்பை தான் வைரஸ்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா மையப்பகுதியில என்ன இருக்கும், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும். அதை சுற்றி ஒரு புரதத்தினாலான உரை இருக்கும். அந்த புரதம்ங்கிறது கார்போஹைட்ரேட், லிப்பிட் அண்ட் தென் ஃபேட்டி ஆசிட், கொழுப்புனால ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுல மேல என்னன்னு கேட்டா ஒரு கூர்மையான இந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு டிப் அப்படின்னு சொல்லும் இந்த பகுதியாகப்பட்டது இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டா வைரஸ் வந்து பேசிக்கா எல்லாருக்குமே நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஒன்று வந்து இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொன்னா இது இரண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய பிசிக்கல் நேச்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே நமக்கு பொதுவாக வேதியியல்ல பார்த்தோம் சொன்னா இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல இந்த வைரஸ்ல இருக்கும்போது இது உயிர் உள்ளது, உயிரற்றது அப்படின்னு இரண்டு பண்புகள், இந்த மாதிரி இரண்டு வகையான ஒரு அமைப்புல உயிரோட இருக்கும்போது அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், அதே போல அது இறந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள், யாருக்கெல்லாம் அது வந்து எப்படி கெடுதல் விளைவிக்கும், என்ன மாதிரி அதனுடைய நேச்சர் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ லிவிங் கேரக்டர்ஸ் அண்ட் தென் நான் லிவிங் கேரக்டர்ஸ். லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணும்னா ஹீட், வெப்பம். அது வந்து வெப்பம் அப்படிங்கிறத உணரக்கூடியது. நம்மால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே உணர்வோம் இல்லையா? வெப்பம் உணர்வோம், குளிர்ச்சி உணர்வோம். ஒரு சூடான பொருளை தொட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு அது ஹீட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்ல? அதே போல குளிர்ச்சி அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு என்ன தெரியும், இது குளிர்ச்சியா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எல்லா வகையான உணர்ச்சிகளும் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த உயிருள்ள வைரஸ் அப்படிங்கிறது ஹீட் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் தென் கெமிக்கல்ஸ்க்கும் நமக்கு என்ன ஆகும், ரேடியேஷன் அப்படின்னு சொன்னா கதிரியக்கம். இதற்கும் இது என்ன பண்ணும் கேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ என்ன பண்றோம், ஒரு மண்புழு இப்படி போயிட்டே இருக்கு, தொட்டா என்னாகும், அப்படியே உடம்ப சுருக்கிக்கும். நம்மளால சூரிய ஒளியை பார்க்க முடியாது, பார்த்தோம்னா கண்ணை சுருக்கிப்போம் இல்லையா? நம்மளால என்ன பண்றோம், ஆப்போசிட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம். அது போல இந்த உயிருள்ள வைரஸ் அப்படின்னு சொன்னா வெப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறது. அது போல ரேடியேஷன்ஸ், கதிர் இயக்கத்திற்கும் வேதி பொருள்களுக்கும் என்ன பண்ணு கேட்டா அதற்கு அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு எதிர்வினை, ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக உயிருள்ள வைரஸ்கள் நமக்கு என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் தென் உள்ள ஏதாவது ஒரு உயிரிக்குள்ளாரதானே வாழும் நம்ம சொன்னோம் இல்லையா. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே வேற ஏதாவது ஒரு உயிரினத்தில் உள்ளே புகுந்து வைரஸ் உடனடியாக அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்றோம். முதல் நாள் நமக்கு சளி பிடிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், த்ரோட் வந்து நமக்கு தொண்டை அப்படிங்கிறது தான் முதல்ல பாதிக்கும் இல்லையா. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், கரகரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சர் லைட்டா இருக்கும், ரன்னிங் நோஸ் வரும், காஃப் வரும். அண்ட் தென் என்ன ஆகும், பாடி பெயின் அண்ட் ஃபீவர். ஸோ லிட்டில் பை லிட்டில் இட் வில் பி இன்க்ரீஸ்டு. நம்மளுடைய உடம்பில் வந்து என்ன பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். முதல்ல பார்க்கும்போது என்ன ஆகும், லைட்டா த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும், ரன்னிங் நோஸ் வரும், இருமல் வரும், சளி வரும், உடம்பெல்லாம் வலிக்கும். அப்ப முதல்ல என்னது, ஒரே ஒருத்தர் இல்ல 5 வைரஸ் உள்ள இருப்பாங்க. அடுத்த நாள் அது வந்து 20 மாறுவாங்க, அண்ட் தென் 50. அவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் பொழுது அவங்க தான் அதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரோல் பண்றாங்க. அவங்க வேலை செய்யும் போது நமக்கு பிரச்சனைகளும் அதிகமாகுது. இனிஷியலா வரும்போது ஐயோ சளி பிடிக்க போகுது அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்ப கொஞ்சம் தான் வைரஸ் இருக்கும்போது நம்ம ப்ரிகாஷனா வேற ஏதாவது எடுத்துட்டோம்னா அவங்கள என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வெளியில அனுப்பி விட்டுறலாம். இல்ல நான் என்கரேஜ் பண்ண அவர்களுடைய ரீப்ரொடக்ஷன்ங்கிறது அதிகமாகி நமக்கு மீண்டும் மீண்டும் அதிக பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கக்கூடிய பண்புகள் அப்படிங்கிறது தான் இது உயிருள்ள இருக்கிறது. உயிரற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும், மேக்சிமம் இண்டிவிஜுவலா எதுவுமே என்ன ஆகாது, செயல்பட முடியாது. பிகாஸ் நான் விங், அதுக்கே உயிரே இல்லை, செத்து போனது கடிக்குமா, ஒரு கரப்பாம்பூச்சி பறந்து வந்துகிட்டே இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பறந்துகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம மேல உட்காரும், புக்கில் உட்காரும், பக்கத்துல இருக்கிற பொருள்ல இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு கீழே போட்டோம்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுமா, கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகாது இல்லையா. அது மீண்டும் பறந்து வந்து நம்ம என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அது போல நமக்கு வந்து என்ன ஆகாது, இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து உயிர் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த என்விரான்மெண்ட்ல அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனா உயிரற்ற பொருட்களை போல என்ன பண்ண முடியும், இதை நீண்ட நாட்கள் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ணிட்டு அதை நீண்ட நாள் வைத்திருக்க முடியும். சரிங்களா, இதுதான் நமக்கு என்ன சொல்லலாம், லிவிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர் அண்ட் தென் நான் லிவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் வைரஸ் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்ல நம்ம பார்க்கறது லிவிங் கேரக்டர் அண்ட் தென் நான் லிவிங் கேரக்டர். உயிருள்ள நமக்கு வைரஸினுடைய பண்புகள் என்னென்ன, உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சரியா. ஸோ இதனுடைய என்னது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வைரஸஸ் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒன் செகண்ட். See here, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ இதுதான் நமக்கு வைரஸ் அப்படின்னு ஜென்ரலா இருக்கக்கூடியது. பாக்டீரியோபேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க எந்த மாதிரி ஹெட்ல இருக்கு, நமக்கு வந்து உள்ளல என்ன இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏயால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனுடைய மைய பகுதி அப்படிங்கிறது டிப் எப்படி இருக்கு, நமக்கு அருங்கோண வடிவத்தில் இருக்கு இல்லையா. மேல இதுதான் தலைப்பகுதி, உள்ள இருக்கக்கூடியது உரையில என்ன இருக்கும் சொல்லியிருக்கோம் நம்ம, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கும்னு சொல்லுவோம். இதுதான் இன்டர்னல் புரோட்டீன். இதுதான் நமக்கு நெக் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். டெயில் பார்ட்ல இருக்கக்கூடியது இந்த பிளேட், பின்ஸ், இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு வகையான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுதான் வைரஸினுடைய ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்றது. பாக்டீரியோபேஜ்
பேஜ் அப்படிங்கிற வைரஸ். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டி, தட் இஸ் பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிறது. பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிற வைரஸினுடைய அமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் பாக்டீரியோ பேஜ்ங்கிறது. நம்ம மேல என்ன பண்ணலாம், இந்த அருங்கோண வடிவம், நடுவுல டிஎன்ஏ, இதுதான் தலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம், கழுத்து பகுதி, உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன், இது வந்து என்ன சொல்லலாம், வால் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, கீழே இதே மாதிரி ஸ்டிக்ஸ். ரொம்ப சிம்பிளான டயக்ராம், பட் யூ வாண்ட் டு பிராக்டிஸ். ஒரு தடவைக்கு 2 தடவை நீட்டா நம்ம டிரா பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வரும் பாக்டீரியோ பேஜ். ஆர் அதர்வைஸ் இதை கொடுத்துட்டு பார்ட்ஸை கூட நமக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால நமக்கு படமும் வரைய தெரியணும், பாகமும் குறிக்க தெரியணும். சரியா? இதுதான் ஒன் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ். இதுதான் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும்ல. இந்த பிக்சர் எல்லாரும் பார்த்துருப்போம்ல. இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன வரும், ஐயோ கொரோனா அப்படின்னுது. அப்ப நமக்கு கொரோனா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் எதால வந்தது, வைரஸால தான் இல்லையா? கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது எல்லாரையும் ஈஸியா அஃபெக்ட் பண்ணக்கூடியது, ஒரு பேண்டமிக், உலகம் முழுதுமே பரவின ஒரு வியாதி. இதை பத்தின நல்ல ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய, எளிதாக வரவக்கூடியது வைரஸ். அப்படி இப்ப சளின்னு வந்தாலே ஃபேமிலி ஆகட்டும், கிளாஸ் பெஞ்ச் ஆகட்டும், ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் கண்டிப்பா வந்துடும். ஒரு பெஞ்சுக்கு வந்தா அந்த பெஞ்சில் இருக்கவங்க எல்லாருக்கும், ஃபேமிலியில வந்தா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷனல் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போல இந்த கொரோனா அப்படிங்கிறதும் ஒரு தொற்று நோய் இல்லையா, ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு. அதனாலதான் யாரும் தொடக்கூடாது, பக்கத்துல இருக்கக்கூடாது, மாஸ்க் போடணும், நம்மளுடைய சலைவை வெளியில தெறிக்க கூடாது, சாப்பிட்ட தட்டெல்லாம் நீட்டா வச்சுக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப் டில் லாஸ்ட். எப்பயுமே அதே மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா எப்பயுமே நம்மள இந்த மாதிரி ஒரு தொற்று வியாதி எல்லாம் வரவே வராது. ஸோ இதுதான் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது. நம்ம அந்த வைரஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டி நம்ம பார்த்தது இல்லையா, அதுல இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வேற வேற பகுதிகள் நம்ம இதுல இருக்கு பாத்தீங்களா. இப்ப பார்த்தது இது என்ன வெரைட்டி சொன்னோம், பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பாக்குறது டொபாக்கோ மொசைக். டொபாக்கோ மொசைக் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம என்ன படிச்சோம், தாவரம், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரையுமே தாக்கக்கூடியது. வைரஸ் என்பது வியாதியை உருவாக்கக்கூடியது எல்லாருக்குமே. இரண்டாவதாக இருப்பது டொபாக்கோ, புகையிலையை தாக்கக்கூடியது. புகையிலை, டொபாக்கோனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லீஃப். நமக்கு வந்து என்னது, சாதாரணமா நம்ம சாப்பிடுவாங்க. அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங்லயும் புகையிலை அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இலைகள்ல இந்த வைரஸ் ஆக்கப்பட்டது தாக்கப்படும். அதனுடைய வடிவம் சென்டர்ல பாருங்க, ஆர்என்ஏ இருக்கு. எப்படி இருக்கு, ஒரு சுருள் வடிவமாகப்பட்டது. எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ரோலா இருக்கு இல்லையா, உருளை போன்ற ஒரு வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னன்னு பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸ் எப்படி இருக்கும், ஃபுல்லும் அப்படியே என்னது, மேல ஃபுல்லும் கவர் ஆகி ரொட்டேட் பண்ணி ஒரே மாதிரி நமக்கு இருக்கக்கூடியது. எந்த பகுதியை திருப்பினாலும் என்ன ஆகும், ஒரே மாதிரியாக பிரியக்கூடியது. அந்த மாதிரி வடிவத்துல இருக்கக்கூடியது தான் இந்த அடினோ வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ். அண்ட் தென் இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது அடுத்த வைரஸ். சென்டர்ல ஆர்என்ஏ பகுதியாக்கப்பட்டது இருக்கு இல்லையா, உள்ள கட் பண்ணி எப்படி அந்த ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ் ஷேப்ஸ். வைரஸினுடைய ஒவ்வொரு வகையான வடிவங்களும் அதனுடைய பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டொபாக்கோ வைரஸ், அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அண்ட் தென் பாக்டீரியோ பேஜ். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு வகையான வைரஸினுடைய வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ வைரஸ் பத்தின நல்ல ஒரு தெளிவான நமக்கு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது இல்லையா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது
பாக்டீரியா. நம்ம என்ன சொன்னோம்? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள், ஆல்காக்கள், இது எல்லாம் தான் நம்ம சொன்னோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டா பாக்டீரியாஸ். பாக்டீரியா அப்படின்னு சொன்னாலே என்னது? நமக்கு நன்மை. எந்தெந்த பாக்டீரியாவால என்னென்ன நன்மைகளும் வரும், தீமைகளும் வரும் அப்படின்னு பேசிக்கா. வைரஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மோட சேர்ந்து நம்ம உடம்புலயே வந்து நமக்கே என்ன சொல்லுவாங்க? கெடுதல் விளைவிக்க கூடியவங்க தான் வைரஸ். பாக்டீரியம்ங்கிறதும் ஒரு செல் ஆர்கன், ஒரு செல் உயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது உள்ள என்னன்னு கேட்டா நமக்கு வந்து அந்த உட்கரு அப்படிங்கிற பார்ட் இருக்கவே இருக்காது. நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பார்ட் ஆகப்பட்டது இதுல இருக்காது. இதுவும் என்னன்னு கேட்டா பூமியில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உருவானது இந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அந்த ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா மொனீரா அப்படிங்கிற ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்? என்னது மியூ மீட்டர்னா ரொம்ப சிறியது, ரொம்ப சின்ன அளவு. 1ல இருந்து நமக்கு வந்து 5 மியூ மீட்டர் மற்ற மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய எழுத்து தான் இந்த இது மியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது 2 வகையாக நம்ம இதையும் நம்ம என்ன பண்றோம்? ஃபுல்லுமே இதனுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னா ரெஸ்பிரேஷன், சுவாசத்தின் அடிப்படையில். நம்ம எப்படி சொன்னோம்? உயிருள்ளது உயிரற்றதுன்னு வைரஸை 2ஆ பிரிச்சோம் இல்லைங்களா? சேம் மேனர் பாக்டீரியாவையும் நம்ம என்ன பண்றோம்? எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப மனிதன் கேட்டா ஆண் பெண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போலவே ஒவ்வொரு விலங்குகள்டையும் சரி, தாவரத்திலையும் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகள் இருக்க மாதிரி வைரஸ்ல உயிர் உள்ளது உயிரற்றது. அப்ப பாக்டீரியால எதன் அடிப்படையில் அப்படின்னா சுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து ஏரோபிக் அண்ட் தென் ஆனரோபிக், ஆக்சிஜன் தேவையோடு ஆக்சிஜன் இல்லாமல், இந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்? பாக்டீரியாக்களை 2 வகையாக, காற்று சுவாச பாக்டீரியா, காற்று இல்லாதது. காத்தே இல்லாமையும் ஒரு வகை பாக்டீரியா உயிர் வாழ முடியும், காத்தோட இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ அந்த மாதிரி 2 வகையான பாக்டீரியாக்கள். ஸோ பாக்டீரியா அப்படின்னு சொன்னா ஒரு செல் உயிரினம் முதலாக பூமியில் நமக்கு தோன்றியதுன்னு சொல்லலாம். அதனுடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அது அதனுடைய சுவாசத்தின் அடிப்படையில் நம்ம 2 வகையாக அதை பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ இது வந்து என்னன்னு கேட்டா நம்ம வந்து பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுடைய அதனுடைய செல் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் பாருங்க. I'll show later. நான் திருப்பி இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஸோ பாக்டீரியா அப்படின்னு சொன்னாலே என்ன மாதிரி வடிவம் சொன்னா ஒரு நீள்வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியா செல்லினுடைய வடிவம் என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கக்கூடியது. வட்ட வடிவத்துல இருக்கும். இதுல உள்ள என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லியிருக்கோம்? நமக்கு வந்து பாக்டீரியாங்கிறது அதுக்கு கவர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சுவர் போன்ற அமைப்புன்னா அவுட்டர் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாக்டீரியா எதோட அமைப்போட இருக்கும்னா செல்லினுடைய நமக்கு ஒரு சுவர் கொண்ட பாதுகாப்பான ஒரு வடிவத்தோட இருக்கக்கூடியதுதான். உள்ள என்ன இருக்கும்? நமக்கு வைரஸ்ல பார்க்கும்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு சொன்னோம். இது உள்ள இருக்கக்கூடியது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய உட்கருன்னு சொல்லலாம். இதுல உன்ன என்ன இருக்காது? உட்கருல நமக்கு வந்து சின்ன அந்த லேயர்ஸ், சவ்வு போன்ற ஒரு பகுதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஓகே, இது மேக்சிமம் எதனால இருக்கும்னு கேட்டா ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புரத சேர்க்கைக்கு உண்டான ஒரு குரோமோசோம்க்கு உண்டான டிஎன்ஏக்கள் தான் இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல என்ன இருக்கும்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை, எண்டோபிளாசம், இது எல்லாமே எதுவுமே கிடையாது. இதுல எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த மேல இருக்கக்கூடிய பார்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சின்ன இழை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இழை அப்படின்னு சொன்னா என்னது? கசை இழைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை என்ன சொல்றோம் நம்ம? அந்த ஒரு
செல் வால் நமக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியாய்டு அப்படிங்கிற பார்ட் நமக்கு வந்து உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் அது என்ன இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பார்ட்டாலையும் நமக்கு உள்ள அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதே போன்ற நீள்வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய பகுதி தான் ஒன்னொண்ணுமே இருக்கும். சரிங்களா? எந்த மாதிரியான வடிவம் கேட்கும்போது இது எப்படி இருக்கு, நமக்கு உள்ள கேப்சியூல் டேப்லெட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கிறது தான் செல் வால். நமக்கு செல் சுவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்ம இருக்கக்கூடியது. செல் மெம்பரேன் அப்படிங்கிறது இந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது வட்ட வடிவ டிஎன்ஏனால உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் நமக்கு பாக்டீரியாவுடைய செல்லினுடைய ஒரு வடிவம்னா சிம்பிளா இருக்கும். என்னென்ன இருக்கணும், மேல இருக்கக்கூடியது நமக்கு என்ன சொல்லலாம், இந்த கசை இழை அல்லது நுண் இழைகளால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். உள்ள செல் சவ்வு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். இது டிஎன்ஏவால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடியது. செல் சுவரால் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுதான் அடிப்படையான ஒரு பாக்டீரியாவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நம்ம என்ன பண்றோம், வைரஸை எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸா பார்த்தோமோ அதே போல இதனுடைய வடிவத்தை பொறுத்து எப்படியெல்லாம் இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்னோம் இல்லையா, எம்சிக்யூ அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்ரோடக்ஷன் பார்ட், வைரஸ் அண்ட் தென் பாக்டீரியா செல்லினுடைய அமைப்பு, இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னு கேட்டா டெஸ்ட்டுக்கு உண்டான என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு நோட் புக்கா என்ன அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. இதுல இப்ப நாம வந்து என்ன பண்ணிருக்கோம் கேட்டா 1 by 1 நம்ம வந்து கொஸ்டின் இதை ஃபுல்லுமே டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஃபுல்லையும் கரெக்டா ரீட் பண்ணி அதற்கு உண்டான ஒரு என்னது ஆன்சர்ஸ் நீங்க தெளிவா எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன லெசன் சொன்னேன், லெசன் நம்பர் 1 அளவீட்டியல் இல்லையா, பிசிக்ஸ் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்செறிவினுடைய அலகு கேண்டிலா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த கேள்வி. ஓகே, கேண்டிலாவா ஆம்பியரா மோலா என்ன அப்படிங்கிறத நீ எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், கேண்டிலா ஒளிச்செறிவினுடைய அலகு என்னன்னு கேட்டா கேண்டிலா ஆம்பியர் அல்லது மோல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்வியினுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், எழுதணும். ஓகேயா? செகண்ட் கொஸ்டின் நம்ம பாருங்க. ஆன்சர் கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேயா? செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை டேஷ், மின்னோட்டமா வெப்பநிலையா மின் ஊட்டமா, ஒரு டைரக்ஷன்ல மின்னோட்டங்கள் பாய்வதை என்னன்னு சொல்லணும், மின்னோட்டமா வெப்பநிலையா மின்னூட்டமா என்ன அப்படிங்கிறது. சரியா? இந்த இதுல எது ரைட் ஆன்சர்னு எழுதுங்க. மூன்றாவது, ஒரு பொருளின் அளவானது டேஷ் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவு, அணுக்களா அயனிகளா எலக்ட்ரான்களா என்ன அப்படிங்கிறது. ஒரு பொருளினுடைய அளவுங்கிறது எதற்கு நேர்த்தகவுல இருக்கும், அணுக்கள் அயனிகள் எலக்ட்ரான்கள், இந்த மூன்றுல எதுல இருக்கும். தென் ஃபோர்த் கொஸ்டின், இரண்டு நேர்கோடுகள் குறுக்கு வெட்டினால் உருவாகக்கூடிய கோணம் பார்த்தோம் இல்லையா, ஆங்கிள்ஸ், கோணம், தளக்கோணம், திண்ம கோணம். சோ இந்த மூன்றுல ரெண்டு கோடு குறுக்க வெட்டும் போது உருவாகக்கூடிய கோணம் என்ன கோணம். நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு ஆப்ஷன் அல்லது ஆன்சர் மட்டும் கூட கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க. தள கோணத்தினுடைய அலகு ரேடியன், ஸ்ட்ரேடியன், கேண்டிலா, இந்த மூணுல என்னது, இதுதான் தள கோணத்திற்கு உண்டான யூனிட், ரேடியன், ஸ்ட்ரேடியன், கேண்டிலா. செயல்படும் முறையில் அடிப்படையில் கடிகாரத்தை எத்தனை வகையாக, நிறைய வகை கடிகாரம் பார்த்தோம் இல்லையா, குவாட்ஸ் அந்த மாதிரி, அதுல எத்தனை வகை இருக்கு, 2, 3, 4, எத்தனை வகை கடிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது. கடிகாரத்தை எத்தனை வகையா நம்ம பிரிச்சோம். பூமியாகப்பட்டது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம், 23,
14, 24 3 வகை. பூமி 15 டிகிரி கேப்ல நமக்கு வந்து அந்த கோடுகள் அடிப்படையில எத்தனை ஜோனா பிரிச்சிருக்கோம்? 23, 14, 24 என்னது அப்படிங்கறது ஆன்சர் எழுதுங்க. நம்முடைய இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கும்? சராசரியாக 85, 74, 75. சரியா? இதுதான் 8th கொஸ்டின். நம்மளுடைய ஹார்ட் பீட் பர் மினிட் எவ்வளோ இருக்கும்? 85, 74, 75. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் நாலேஜுக்கு உண்டான கொஸ்டின். சரிங்களா? ஒரு பொருளினுடைய அளவு என்பது அதில் உள்ள என்ன அளவு? அணுக்களா, துகள்களா, மூலக்கூறுகளா? ஒரு பொருளினுடைய அளவுங்கிறது அதுல இருக்கக்கூடிய எதை வச்சு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்? அணுக்களா, துகள்களா, மூலக்கூறுகளா அப்படிங்கிறது தான். சரிங்களா? அண்ட் தென் 10th கொஸ்டின். இந்தியாவின் மாநிலத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை மையமாக வச்சுதான் நம்மளுடைய திட்ட நேரம்ங்கிறதே கணக்கிடுகிறோம் இல்லையா? அது யார்? எந்த ஸ்டேட்? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத். எந்த ஸ்டேட்டுக்கு நடுவுல இந்த தீர்க்க கோடாகப்பட்டது போகுது? இந்தியாவினுடைய எந்த மாநிலத்துல அந்த தீர்க்க கோடு அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஓகேயா? ஸோ 10மே ரொம்ப எளிமையான கேள்வி தான், ரொம்ப ஈஸியான கேள்வி. கண்டிப்பாக எல்லாருமே பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், தெளிவாக கொஷினும் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்குங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஜிகே கொஷின். இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை பற்றின ஒரு ஃபங்க்ஷன்லாம் கூட பார்த்துருக்கலாம் இல்லையா? சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தாள். மிகப்பெரிய ஆன்மீகவாதி. நமக்கு வந்து சுதந்திரத்திற்காக முழுதும் பாடுபட்டவர். நிறைய நல்ல விஷயங்கள், பொன்மொழிகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது நம்மால் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? இது வரைக்கும் படிக்கலைனாலும் நிச்சயமா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? படிங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா? ஸோ ஆன்சர் இங்க நீங்க பண்ண வேண்டாம், நீங்க நோட்ல அங்க ஆன்சர் எழுதி காமிங்க. இன்னைக்கு பார்த்தா இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா மட்டுமே நீங்க தெளிவா படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.